அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெரும் கிருபையினால் மாதாந்த தர்பியா பயான் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் குடும்ப சகிதம் குடும்பமாக இந்த இடத்தில் சந்திப்பதை இட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த நல்ல நோக்கத்துக்காக ஒன்றிணைந்தோமோ அந்த நல்ல நோக்கத்தை அல்லாஹு தாலா கபூல் செய்து எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் எங்களுடைய குடும்ப வாழ்விலும் எங்களுடைய வீட்டுச் சூழலும் அவனுடைய தூய்மையான மார்க்கத்தை ஏற்று பின்பற்றி நாம் எதிர்பார்க்காத அளவு உச்சகட்ட மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அந்த சூழலை வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக என்ற ஒரு பிரார்த்தனையோடு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய இஸ்லாமிய இல்லம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. நிம்மதியான சந்தோஷமான மனமகிழ்ச்சியான மன திருப்தியான வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய எங்களுடைய இஸ்லாமிய சூழலிலான வீடு என்ற தலைப்பு. சமகாலத்தில் இப்படி ஒரு தலைப்பு ஏன் எமக்கு தெரிவு செய்யப்படுகின்றது என்று சொன்னால், சகோதரர்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த காலம் மனமகிழ்ச்சியை, மன நிம்மதியை, சந்தோஷத்தை வித்தியாசமான பல பக்கங்களிலே தேடிக்கொண்டிருக்கின்ற காலம். சாராயத்திலும் கசிப்பிலும் அபினிலும் ஹெரோயினிலும் குடுவிலும் கஞ்சாவிலும் மாவாவிலும் ஐஸிலும் மிதந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலம். அல்லாஹ் அருள் செய்த சிலரை தவிர அநேகமானவர்கள் மாவா பாவித்தால் கண்ணியம், அதை ரெஸ்பெக்ட் என்று நினைக்கின்ற ஒரு காலம். மகிழ்ச்சிக்காக வேண்டி, சந்தோஷத்துக்காக வேண்டி எப்படி அந்த சந்தோஷத்தை வீட்டுக்குள்ள எடுப்பது என்று தெரியாமல் சந்தோஷத்துக்காக அலைந்து திரிகின்ற காலம். அல்லாஹ் பணத்தையும் அள்ளி கொடுத்து அந்த பணத்தினூடாக எப்படி சந்தோஷத்தை பெறுவது என்று தெரியாமல் விலை மாதுக்களிடம் போய் பணம் கொடுத்து வீட்டில் ஹலாலான மனைவியை வைத்துக்கொண்டு ஹராமான முறையில் போய் மன நிம்மதியை தேடலாமா என்று சிந்திக்கின்ற ஒரு காலம். மனமகிழ்ச்சிக்கு என்ன விலை கொடுத்தும் அதை பெறுவதற்கு தயார் என்றிருக்கின்ற ஒரு காலம். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அநேகமானவர்கள் சந்தோஷத்தை, நிம்மதி, ராகத்தை வெளியில தேடுறாங்க. தன்னை வீட்டுக்குள்ள போறேன்னு சொன்னால் கொலை செய்யறதுக்கு கொலை, அதாவது அதை விட சாகிறது பெட்டர் என்று நினைக்கிற அளவில் இருக்கிற பலரை சமூகத்தில் பார்க்கிறோம். எப்படி வீட்டுக்குள்ள போறேன்டா என்ன கொல்லக்கூட போற மாதிரி இருக்கிற மௌலவின்றாங்க. வெளியில நிற்கிறேன்டா எத்தனை மணித்தியாலமும் விளங்குதில்லை. வெளியில் இருக்கிற சந்தோஷம் வீட்டுக்குள்ள இல்லைன்னு சொல்லுகின்ற பலரை சமூகத்தில் பார்க்கிறோம். ஹலாலான கணவனை வச்சுக்கொண்டு மாற்றானோடு சட் பண்ணுகின்ற காலம். ஹலாலான மாப்பிள்ளைய பக்கத்தில் படுக்க போட்டுக்கொண்டு அவரும் சட்டிங் இவரும் சட்டிங், ரெண்டு பேரும் சந்தோஷம், ரெண்டு பேரும் ரெண்டு துருவத்தில் இருக்கிற ஒரு காலம். சுப்ஹானல்லாஹ். மகிழ்ச்சிக்கு வேறு வழி தெரியல, சந்தோஷமான வாழ்க்கைக்கு வழி தெரியல. என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், மாப்பிள்ளை கணவன் ஹராத்தில் போறான், உனக்கேலுமெண்டா எனக்கேல நானும் போறேன்னு சொல்லி கணவன் ஃப்ரெண்டோட பக்கத்து வீட்டுக்காரனோட யார் யாரோட எல்லாம் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்ற அளவுக்கு மன நிம்மதியை வழியில தேடி போகின்ற காலம். போத்தலுக்குள் நிம்மதி வந்து விட்டதா என்று நினைக்கிற அளவில் சாராயத்தை பிஸ்கி விரண்டி என்று சொல்லி பல்வேறு பேர்களை போட்டு மகிழ்ச்சிக்காக தட்டணிந்து இருக்கின்ற ஒரு காலம். சகோதரர்களே, இந்த மகிழ்ச்சி என்பது ஒரு இஸ்லாமிய இல்லத்துக்குள்ள விசாலமாக இருக்குது. உங்களோட செவிகளை இங்க முழுமையா ஒப்படைங்க, உங்களோட உள்ளங்களை முழுமையா இங்க ஒப்படைங்க, உங்களோட காதுகளை கூர்மையாக்குங்க. சின்ன பிள்ளைகள் விளையாடுவாங்க, விட்டுடுங்க. உங்களோட சிந்தனை முழுக்க இங்க இருக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அருளால் இந்த பயான் முடிந்து போற நேரம் உள்ளத்தில் பல உணர்வுகளை சுமந்து உங்களுக்கு செல்லலாம். பல வினாக்களுக்கு விடைபெறக்கூடிய நிலைமையில செல்லலாம். எனக்கு ஏன் நிம்மதி இல்லை, ஏன் என்ற வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லை, ஃபெஸ்ட் மாடியை கட்டி ஃபுல் ஃபினிஷிங், மனைவிட முகத்தில் சிரிப்பை காணலையா, சிரிக்கிறான் இல்லையா, சந்தோஷமா இல்லையா, ரெண்டாவது மாடியை கட்டினாலாச்சும் சந்தோஷமா இருப்பாளான்னு பார்த்து அதை முடிச்சேன் மௌலவி, அப்படியும் காணல. இந்த கவுன்சிலிங் ஃபேமிலி கவுன்சிலிங் வார கேசஸ்களை பார்க்கிற நேரம் தலை சுத்தி போகுது. சந்தோஷத்தை எங்கேயோ தேடுறான். கிழமை குறுக்க வெளியில கூட்டிட்டு போறேன், வெளிநாட்டுக்கு ட்ரிப் கூட்டிட்டு போறேன், ஆனால் என்னன்னு விளங்குது இல்லை, மகிழ்ச்சி மட்டும் கிடைக்கதே இல்லை, சந்தோஷம் மட்டும் கிடைக்கதே இல்லை.
அவள் சிரிக்கோணும், அதை நான் பார்த்து ரசிக்கோணும், ஏங்கி தவிக்கிறேன். எனக்காக நேரம் ஒதுக்கோணும், என்னோட இருக்கோணும் என்று ஏங்கி தவிக்கிறேன். மற்றவர்களோட கொஞ்சம் குழாவி பேசுறத பார்த்து ஏண்ட மனசும் ஒரு பக்கம் இழுக்குது. இப்படி சொல்ற பலரை நான் சமூகத்தில் பார்க்கிறேன். சகோதரர்களே, மன நிம்மதி, மன நிறைவு என்பது அல்லாமி சத்தியமாக ஒரு இஸ்லாமிய வீட்டில் இருக்கு. அந்த இஸ்லாமிய இல்லத்தை சீமேந்தியால, மண்ணால, கல்லால கட்டேலாம். அந்த இஸ்லாமிய இல்லத்தை சீமேந்தியாலையோ கல்லு மண்ணாலையோ அதை கட்டேலாம். அது ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் மார்க்கத்தை படித்து மார்க்கத்துள்ளுக்கு வந்து அகழ்ந்து ஆழ்ந்து போய் எடுக்கின்ற மிகப்பெரிய முத்து இஸ்லாமிய இல்லம். சுப்ஹானல்லாஹ், எழுந்து நின்றால் சிவரில் தலைமுட்டக்கூடிய, கால் நீட்டி படுத்தால் பக்கவாட்டில் இருக்கின்ற சிவற்றில் கால் முட்டக்கூடிய ஒரு வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தாங்க. ஒரு மனைவியோடு அல்ல, 9 மனைவிமாரோட ஏக காலத்தில் வாழ்ந்தாங்க. 9 பேருக்கும் சின்ன சின்ன கொட்டில்கள், மொத்தம் 11 திருமணம். அந்த இஸ்லாமிய இல்லத்துக்குள்ள கண்ட மகிழ்ச்சி சின்ன மகிழ்ச்சி அல்ல, பிரமாண்டமான மகிழ்ச்சியை கண்டாங்க. என்ன? இல்லம் இஸ்லாமிய இல்லமாக இருக்கணும். நான் சொல்ற பக்கங்கள் சமகாலத்தில் நடக்கிற நிகழ்வுகள். நான் உங்களோட பேச போற விஷயங்கள் குர்ஆன் சொன்னா. மகிழ்ச்சி என்பது ஒவ்வொரு மனிதனும் பணம் கொடுத்து வாங்குவதல்ல. கோடி பணம் இருக்குது, ட்ரில்லியன் கணக்கு வைப்பில் இருக்குது, வாகன வசதிகள் தாராளமாக இருக்குது, பேங்க் வைப்புகள் அந்த லெவல்ல இருக்குது. மகிழ்ச்சிக்கு மட்டும் பஞ்சமாக இருக்குது, மகிழ்ச்சிக்கு மட்டும் கஷ்டமாக இருக்குது. இயல்பாக சிரிக்கிற சிரிப்பில்ல, சிரிப்புக்காக சிரிக்கிற சிரிப்பு, பகட்டுக்காக சிரிக்கிற சிரிப்பு. அவன் சொல்றான், மாப்பிள்ளை சொல்றான், அவள் சிரிக்கிற சிரிப்பு அது மனசால் வர சிரிப்பு அல்ல. அவளை கூப்பிட்டு பேசும்போது அவள் சொல்றாள், அவர் சிரிக்கிற சிரிப்பு உண்மையான சிரிப்பல்ல. 2 பேர் உள்ளமும் வேறு வேறு திசையை நோக்கி போய்கொண்டிருக்குது. வீட்டுக்குள்ள குழந்தை வளர்ப்பு அவுட், எல்லா விஷயங்களும் தலகீழாகி போன காலம். சகோதரர்களே, சுருக்கமான இந்த நேரத்துக்குள்ள இஸ்லாமிய இல்லம், மனமகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய இஸ்லாமிய இல்லம், சாந்தமான வாழ்வுக்கு வழிகாட்டும் இஸ்லாமிய இல்லம், சந்தோஷமான சுவிச்சமான வாழ்வுக்கு உச்சகட்ட இடத்தை தரக்கூடிய எங்கட இஸ்லாமிய வீடு. இதுதான் என்ற தலைப்பு. வீடு என்பது அல்லாஹ்ட அருள், அல்லாஹ்ட நிஅமத், கோடி பெறுமதியான சொத்து. உங்களுக்கு இந்த பயான கேட்கிற உங்களுக்கு FBலையோ யூடியூப்லையோ இங்க பள்ளிக்குள்ளையோ இருந்து பயான கேட்கிறவங்களுக்கு சொந்த வீடு அல்லது மாதாந்தம் இடையூறு இல்லாம ஒழுங்கா கூலி கட்டி கொண்டிருக்கின்ற வீடு, அது அடுக்குமாடியாக இருக்கட்டும், சாதாரண வீடாக இருக்கட்டும், சொந்தமா ஒரு வீடோ கூலி கட்டி கொண்டிருக்கின்ற நிலைமையில் ஒரு வீடோ உங்களுக்கு இருந்தால் நீங்க அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் பெற்றவர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா. அல்லாஹ் தான் உங்களோட வீடுகளுக்குள்ள உங்களுக்கு மன நிறைவை தந்திருக்கிறான், அமைதி, அடைக்கலத்தை, சந்தோஷத்தை தந்திருக்கிறான். குடிவாழக்கூடிய நிலைமை உங்களோட வீடுகளுக்குள் அவன் தான் ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ரப்பல் ஆலமீன் வீட்டை பற்றி பேசுகின்ற நேரம் உங்களோட வீடுகள் உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடியது, அமைதி தரக்கூடியது, சந்தோஷத்தை தரக்கூடியது. அர்பஅம் மினஸ் ஸஆதா. இதுக்குள்ள நீங்க அப்படி இருக்கான்னு பாருங்க. 4 விஷயம் யாருக்கு கிடைச்சிச்சோ அவன் அதிர்ஷ்டசாலி. அர்பஅ மினஸ் ஸஆதா, 4 விஷயங்கள் மனமகிழ்வான வாழ்வுக்கு வழி. 4 விஷயம் யாருக்கு கிடைக்குதோ அவன் சாலிகானவன், ஸஆதா சுபிச்சமானவன், அதிர்ஷ்டக்காரன், லக்கி சந்தோஷமானவன். 4 இருந்தால் 1வது அல் மர்ஆ அஸ்ஸாலிஹா. சுப்ஹானல்லாஹ், முதலாவது சாலிகான மனைவி. சாலிகான மனைவி ஒருத்தனுக்கு கிடைச்சால் அவன் மிகப்பெரிய பாக்கியசாலி. இதை பெண் எப்படி பார்க்கணும் இந்த ஹதீஸ? சாலிகான கணவன். 4 விஷயம் யாருக்கு கிடைக்குதோ பாக்கியசாலி, 4 விஷயம் யாருக்கு அமையுதோ லக்கி அதிர்ஷ்டசாலி. முதலாவது சாலிகான கணவன் கிடைக்கிறது அல்லது சாலிகான மனைவி கிடைக்கிறது.
எனக்கு கிடைத்த மனைவி சாலிகானவள், எனக்கு கிடைத்த கணவன் சாலிகானவன், அல்ஹம்துலில்லாஹ், நீ டாப் லெவல் சந்தோஷத்தில் இருக்கிறாய். அவன் யாராக இருப்பான், அவள் யாராக இருப்பான்? சாலிகானவன், கற்பொழுக்கம் பேணக்கூடிய, நன்னடத்தை மிக்க, கெட்ட வார்த்தை பேசாத, தன் மனைவியை விட்டு கொடுக்காத, தன் மனைவியை ஆழமாக நேசிக்கக்கூடிய, தன் கணவனுக்கு துரோகம் நினைக்காத, தன் கணவனுக்கு துரோகம் செய்யாத, தன் கணவனுடைய கருவை வயிற்றில் சுமந்து அதனை கஷ்டப்பட்டு சந்தோஷமாக பெற்று அது சொர்க்கத்துக்கு தகுதியாக வளர்க்கக்கூடிய ஒரு சாலிகான ஒரு மனைவி ஒருத்தனுக்கு கிடைச்சேன்னு வைங்க, அவன் மிகப்பெரிய பாக்கியசாலி. வல் மஸ்கன் அல் வாசி, விசாலமான வீடு. விசாலமான வீடுண்டா வாழ்வதற்குரிய ஒரு வீடு. வல் ஜார சாலிஹ், சாலிகான் அண்டை வீடு, நல்ல பக்கத்து வீட்டுக்காரன். அடுத்தது வல் மர்கபுல் ஹனி, நோய் நொடி இல்லாத, எதனாலும் கரேஜில் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு வாகனம். இது கிடைச்சால் அவன் மிகப்பெரிய பாக்கியசாலி. வர்பம் மினஷகா, 4 விஷயம் இருக்குது. மூதேவித்தனம், அதிர்ஷ்டம் கெட்டவன், அன்லக்கி, துரதிர்ஷ்டவாதி, நஷ்டவாதி. 4 விஷயம் யாருக்கு கிடைக்குதோ பாக்கியசாலி, அதிர்ஷ்டசாலி. உண்மையிலே பெரிய ஒரு அருள். அதை பார்த்தோம். இன்னும் 4 விஷயம் இருக்குது. துரதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம் இல்லை, மூதேவித்தனம், முசீபத்து, சோதனை, பெருசா ஒன்றும் இல்லை. அதே நாளுதான், அதே நாளுதான். அல்மர் அசூ, கெட்ட மனைவி, கெட்ட மாப்பிள்ளை, நடத்த கெட்ட மனைவி, நடத்த கெட்ட மாப்பிள்ளை, துரோகம் செய்கின்ற கணவன், துரோகம் செய்கின்ற மனைவி. ஒத்தனைக்கு கிடைக்கிற முசீபத்தில் பெரிய முசீபத்து என்ன தெரியுமா? அதாவது மோசமான மனைவி அல்லது மோசமான கணவன், மோசமான பக்கத்து வீடு, எதனாலும் இடையூறு தரக்கூடிய வாகனம், இறுக்கமான கஷ்டமான நிம்மதி இழந்து வாழக்கூடிய வீடு. இப்ப நாங்க பார்க்கணும் என்னண்டா, இஸ்லாமிய இல்லம் அல்லாஹ் தருகின்ற அருள்கள்ல மிக முக்கியமானது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வீடு. அது சொந்த வீடா இருக்கட்டும், கூலி வீடா இருக்கட்டும், ஏதோ இருக்கிறதுக்குள்ள வீடு. வீடுண்டா என்ன? 4 சுவர்களால் வடிவமைக்கப்பட்டது. 4 சுவர்களால் வடிவமைக்கப்பட்டது. மழையிலிருந்து தற்காத்துக் கொள்வது, வெயிலிலிருந்து தற்காத்துக் கொள்வது, ரிலாக்ஸாக இருக்க வாய்ப்பு அமைவது, அரைகுறை ஆடைகளோடு இருப்பதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்துவது. இது வீடு. ஒரு பெண் அபாயாவோட, ஜில்பாபோட, ஃபர்தாவோட 24 hours வீட்டுக்குள்ளிக்க போறல, ஷோல் இல்லாம நோமலா உடுத்த உடுப்போட இருக்கிறதுக்குள்ள இடம் வீடு. ஒரு ஆண் ஷேட்டை கழட்டி போட்டுட்டு நிம்மதியாக ராகத்தா இருக்கிற இடம் வீடு. நிம்மதியா ராகத்தா என்ன, கதவெல்லாம் திறந்து வச்சு கொண்டு பெட்ரூம்ல கால் நீட்டி அழகா படுக்கையிலுமானது வீடு. ஆகமத்தத்தில் என் மனசுக்கு, என் உள்ளத்துக்கு எல்லாமே ரிலாக்ஸை தரக்கூடியது, ஓய்வை தரக்கூடியது, நிம்மதியை தரக்கூடியது வீடு. இந்த வீடு என்பது அல்லாஹ்வின் புறமிருந்து கிடைக்கின்ற அருட்கொடை. இந்த அருட்கொடை ஒரு மூமின் அருளாக பார்க்கணும். இந்த வீட்டுக்குள்ள எப்ப நிம்மதி வரும்? வீடு ஒரு கேடயம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தூபா லிமன் மலக்க லிசானா வவஸ்அ பைத்தா வபகா அலா ஹத்தியா, சஹீஹ் அல் ஜாமி 3329 ஹதீஸ். யாரே தன்னுடைய நாவை கட்டுப்படுத்தி தனது வீட்டிலேயே தங்கி விடுகின்றாரோ, தண்ட நாக்க கட்டுப்படுத்தி தண்ட வீட்டுக்குள்ளே தங்கி விடுகின்றாரோ அவரும், வபகா அலா ஹத்தியதி, யாரொருவர் தன்னுடைய தவற நினைத்து 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 அழுகின்றாரோ அவரும் தூபா, நற்செய்தி பெறட்டும். வீடு வீடுண்டா அடுத்தவண்ட ஓப்ப தூப்ப கழுவாம, அடுத்தவண்ட பலா முசீபத்தை தேடாம, யாரை பத்தி புறம்கோல் பேசிக்கொண்டிருக்காம, ஏண்ட வீட்டில் அடங்கி நிம்மதியாக ஏண்ட நாவை கட்டுப்படுத்தி ஏண்ட தவறுகளை நினைச்சு அழுது அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிற சூழலை யார் ஏற்படுத்தி கொள்றானோ தூபா, அவனுக்கு சுப செய்தி கிடைக்கட்டும். வமன் ஜலஸ ஃபீ பைத்திஹி லம் யக்தப் இன்சானன், யார் தண்ட வீட்டுக்குள்ள அமர்ந்து
எந்த ஒரு மனிதனை பற்றியும் கோல் சொல்லாமல் புறம் பேசாமல் வாழ கிடக்கின்றானோ கான தாமினன் அலல்லாஹ், அல்லாஹ்வின் புறமிருந்து பூர்ணமான பாதுகாப்பை பெற்றவனாக அவன் இருப்பான். என்ன வீடு என்றால் வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. நபிமார மனைவியை பற்றி சூரா அஹ்ஸாப்ல பேசி 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 வார அல்லாஹ் உங்களோட வீடு அடங்கி இருங்க, ஜாகிலியா கால ஒய்யார நடைகளை நடந்து நீங்க போக வேணாம், உங்களோட காலுகளை அடிச்சு அடிச்சு கொலிச்சு சத்தங்களை வெளியில காட்டி நீங்க பெருமையா நடக்க வேணாம், வீடடங்கி இருந்துக்கோங்கோன்னு அல்லாஹ் சொல்றான். பெண்ணுக்கும் ஆணுக்கும் உழைப்பு தேவை நிமித்தம் போறது தவிர அடுத்த கணம் வீடடங்கி இருங்கோ, நாவை பேணிக்கோங்கோ, அல்லாஹ் அடைச்சத்தால் அழுங்கோண்டு அல்லாஹ் தாலா தூர் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். மனைவிமார பத்தி பேசிவார அல்லாஹ் நபியுடைய ஸல்லல்லாஹு உம்மஹாத்து மூமிகளை பத்தி பேசுற அல்லாஹ் வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, உங்களோட வீடுகளுக்குள்ள நீங்க அடங்கி இருங்கன்னு அல்லாஹ் தாலா சொல்றான். அப்படின்னா நாங்க வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கணுமா? அப்படி அல்ல. எங்க போனாலும் நாவடக்கத்தோட வீடு என்பது அருளுண்ட சிந்தனையோட நீங்க இருந்துக்கங்கன்றது அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். வீட்டுக்குள்ள நிம்மதி, வீட்டுக்குள் சந்தோஷம், வீட்டுக்குள் மன மகிழ்ச்சி. முதலாவது செய்தி என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள ஷைத்தானை விரட்டக்கூடிய இறை நினைவு இருக்கணும். மஸலுல் பைத் அல்லதி யذ்குருல்லாஹ ஃபீஹ் வல் பைத் அல்லதி லா யذ்குருல்லாஹ ஃபீஹ் மஸலுல் ஹய்ய் வல் மய்யித். ரவாஹு முஸ்லிம். அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற வீடு, அல்லாஹ்வை நினைவு கூறாத வீடு, உயிருள்ள உயிரற்ற இதை போல. மஸலுல் ஹய்ய் வல் மய்யித், செத்தவன் வாழ்றவனை போல. என்ன அப்படின்னா, எந்த வீட்டில் இறை நினைவு இருக்குதோ, அல் குர்ஆன் ஓதப்படுமோ, சுன்னா வாசிக்கப்படுமோ, 5 நேரம் தொழப்படுமோ, ஆண்களால் சுன்னத்தான தொழுகைகள் எந்த வீட்டில் சுன்னத்து தொழுகைகள் பேணி தொழப்படுமோ, துஹா வித்ரு போன்ற தொழுகைகள் விடாமல் தொழப்படுமோ, சுபகுடைய சுன்னத் ஆண் வீட்டில் தொழுது விட்டு பள்ளிக்கு வந்து தொழக்கூடிய இந்த மரபுகள் எந்த வீட்டில் இருக்குமோ, குர்ஆன் சத்தம் வருமோ, அது உயிருள்ள வீடு. உயிருள்ள வீடு, உயிரோடு இருக்கிற இடம். அதே நேரம் எந்த வீட்டில் படம், பாட்டு, கூத்து, கும்மாளம், நடனம், ஆபாசம், ஆண்பெண் கலப்பு, மஹரமி அஜ்னபியத்தில் நினைச்ச மாதிரி ஷைத்தான் அட்டகாசங்கள் இருக்குமோ, என்ன உயிரோட இருந்தாலும் செத்தபடிக்கு சமம். இது எதை சொல்லுது என்று சொன்னால், எந்த வீட்டுக்குள் மார்க்கம் இருக்குமோ, எந்த வீட்டுக்குள் குர்ஆன் இருக்குமோ, அந்த வீடு உசிரோட இருக்கிற என்ன நல்லொரு சாலிகான மனுஷன். எந்த வீட்டில் இந்த திக்ரு திலாவத் குர்ஆன் அதொன்றும் இல்லையோ, நீ உயிரோடு இருந்தாலும் டெட் பாடி தான், எந்த பிரயோசனமும் இல்லை. இன்றைக்கு நீங்க பாருங்க, எங்கட வீடுகளுக்குள்ள மன நிறைவு, மன நிம்மதி, மன சந்தோஷம் இல்லை. என்ன ஜிண்ட அட்டகாசமாம், கெட்ட சைத்தாங்களோட பார்வையாம், பல ஒரு கேஸ் வருது. என்னண்டா, பேச கொண்டு வைத்து வச்சா வச்ச இடத்துல பேச இல்லை, பேச கொண்டு வச்சா பேச இல்லை. தேடி 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 பார்த்தா எங்கேயாச்சும் மொசக்கு, எங்கேயாச்சும் மொசக்கு. என்ன இது, எங்கெங்கோ எல்லாம் சுத்தி, எங்கேயும் சுத்துறதுக்கு இல்லை. இதுக்குள்ள என்ன இருக்குது? வீடுகளுக்குள் டொய்லெட்டு போக்குள்ள ஒரு துவா இருக்கு, பள்ளிக்கு வரக்குள்ள ஒரு துவா இருக்குது. பள்ளிகளுக்கு எப்படி வரணும்? வலது காலை வச்சு அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக்க கட்டாயம் மோதிக்கொண்டு வரணும். கன்ஃபார்ம். இப்ப நீங்கள் நானும் மட்டும் இருக்கல்ல, உங்களோட என்னோட சேர்ந்து மலக்குமார்கள் நிலைந்திருக்கின்ற சபை இது. மேல் மாடியில் இருக்கிற உம்மமாறு நினைச்சுக்கோங்க, கீழ் மாடியில் இருக்கிற வாப்பமாறு தம்பிமாறு நினைச்சுக்கோங்க. இப்ப நாங்க இருக்கிற இந்த இடம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் அகீதாவின் படி மலக்குமார்கள் நிறைந்திருக்கின்ற சபை. இப்ப என்ன ஓதிக்கொண்டு வரோம்? இறைவா அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத், அருள்களுடைய வாசல்கள் எனக்கு திறந்து தந்துடு. கன்ஃபார்ம். இதுக்குள்ள அல்லாஹ்ட அருள் இருக்கு. வந்ததோடு 2 ரக்காத் தொழுறீங்க, கையை தூக்கி கேட்கிறீங்க, அல்லாஹ்ட அருள் உங்களுக்கு கிடைக்காம நீங்க போக மாட்டீங்க. டாய்லெட் உள்ள போக்கல அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸி. என்ன அர்த்தம்? ஆண் பெண் கெட்ட சைத்தான்களோட தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இஸ்லாமிய இல்லம். டாய்லெட் உள்ள போற நேரம் கட்டாயம் இந்த துஆ ஓதணும். ஏன் ஓதணும்?
ஆண் பெண் கெட்ட சைத்தான்களோட கெட்ட ஜின்களோட பார்வை அங்க இருக்கு. கெட்ட அந்த நிகழ்வு வாஷ்ரூம் போனா நீண்ட நேரம் நிக்காத, டக்குன்னு வெளியில வந்துடு. அதுக்கு போய் பேப்பர் வாசிக்கிறதோ, அதுல போய் டைப் பண்றதோ, அதுக்கு போய் போன் பேசுறதோ, அதுக்கு போய் சாப்பிடுறதோ, அதுல போய் குடிக்கிறதோ இல்ல. போன வேலை முடிச்ச வந்த நீக்கோடு. கெட்ட சைத்தான்களோட ஊசலாட்டங்கள் எங்கட வீடுகளுக்குள்ள நிறைய. வீட்டுக்குள் வருகின்ற நேரம் பிஸ்மில்லான்னு சொல்லி வலது காலை வச்சு வரணும். பிஸ்மில் சொல்லி வந்தால் ஷைத்தான் என்ன சொல்லுமாம்? லா மபீத லக்கும் வலா ஆஷா, இன்றைக்கு நைட் பார்க்கிங் இங்க இல்ல, இரவு சாப்பாடும் இல்ல, ஓடுங்கன்னு சொல்லுவான். ரசூலுல்லாஹ் சொல்றது. இஸ்லாமிய இல்லம், நிம்மதி தரக்கூடிய வீடு. வீட்டுக்குள் வரப்போக்களே பிஸ்மில்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து சொல்லிக்கொண்டு வரணும். இன்றைக்கு வீட்டுக்குள்ள வாரோம், பிஸ்மில்ல சலாமும் இல்ல, பிஸ்மில்ல ஒன்றும் இல்ல, சும்மா வந்தாச்சு. ஷைத்தான் பின்னால் அப்படியே வாரான். ஹதீஸ் அப்படியே வந்து சாப்பிட போக்களையும் வந்த எடுத்த மலாரண்டு அடிச்ச. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிஸ்மில் சொன்னால் விரண்டோடுறான், பிஸ்மில் சொல்லலன்னு அவனை சேர்ந்து சாப்பிடுறான். அவன் சொல்லுவான், உங்களுக்கு நைட் இங்க நிக்கலாம், சாப்பாடு உங்களுக்கு ஈக்குது, தாராளமா இருங்க என்று சொல்லக்கூடிய வீடுகளாக எங்க வீடுகள் இன்றைக்கு இருக்கு. என்ன காரணம்? இஸ்லாமிய வீட்டில் லட்சணத்தை நாங்கள் வழங்கல. இஸ்லாமிய வீட்டுக்கு சில லட்சணங்கள் இருக்கிற. லா தஜ்அலு புயூத்தக்கும் மகாபிரா ஃபைன்ன ஷைத்தான் யன்ஃபிர் மினல் பைத் அல்லதி துக்ரா ஃபீ சூரத்துல் பக்ரா. உங்களுடைய வீடுகளை புதைவு குழிகளாக ஆக்கிக்கொள்ள வேண்டாம். ஏனெனில் எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். புகாரி மையவாடி பக்கத்தில் இருக்குது. அங்க ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷாஅல்லாஹு லக்கும் லலாஹிகூன் அஸ்ஸலுல்லாஹு லனா வ லக்குமுல் ஆஃபியா. இவ்வளவுதான். மன்னரையில் வாழுகின்ற முஸ்லிமான மூமினான உறவுகளே, உங்கள் மீது சாந்தி நிலவட்டும். நாங்க வெகு சீக்கிரம் உங்களை வந்து சந்திக்க இருக்கிறோம். உங்களுக்கும் எங்களுக்கும் மனநிறைவான வாழ்வை கேட்கிறோம் என்ற ஒரு துவா மட்டும்தான் இருக்குது. அங்க வைத்து யாசின் ஓதோ மேலா, குர்ஆன் ஓதோ மேலா, தமாம் போன மேல ஒன்று மேலா. இப்ப மனநிறைவான வாழ்வுக்கு வழிகாட்டக்கூடிய இடம் எந்த வீட்டில் இறை நினைவு இருக்குமோ உயிரோடு உள்ள இடத்தை போல. எந்த வீட்டில் திக்ரு திலாவத் குர்ஆன் ஓதுறது இதுகள் இல்லையோ அவன் உயிரோட வாழ்ந்தாலும் செத்த வீடு தான் அது. அது எந்த பிரயோசனமும் இல்லை. இப்ப கொஞ்சம் கண்முன்னு கொண்டு வாங்க. எங்கட வீடுகளுக்குள்ள நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, பதட்டம், நடுக்கம், டென்ஷன். இதுக்கு பின்னால என்ன இருக்கு என்றால் மார்க்க வழிபாடுகள் குறைந்து போகுது, உள தூய்மையான செயற்பாடுகள் குறைந்து போகுது. தாயத்தி தகாடி இஸ்மஸ்மாவுல ஒரு சமூக நம்பிக்கை வைக்குது. எங்களுக்கு கன்ஃபார்ம் அதுல நம்பிக்கை இல்லை. நாங்க 4 போத்தல் குப்பையை தூக்க போறோம் இல்லை, 2 தேசிக்க வெட்ட போறோம் இல்லை, பூசணிக்காய் குளம் தூக்க போறதும் இல்லை, எதுவும் நாங்க செய்ய போறோம். இதையெல்லாம் தாண்டி எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வருது என்று சொன்னால் மார்க்கம் சொல்லுது இது எங்கள்ல இருக்கிற பலவீனம். இங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தஜலு புயூத்தக்கும் மகாபிரா, உங்களோட வீட்டை கபிரிஸ்தானமாக ஆக்க வேணாம். அப்படின்னா என்ன? கபிரிஸ்தானத்தில் குர்ஆன் ஓத ஏலா, சலவாத் அங்க இல்ல, திக்ருகள் அங்க இல்ல, ஒன்றுமே இல்ல. ஜனாசா தொழுகையை தவிர வேற எந்த தொழுகையும் அங்க தொலையேலா. இப்ப உங்கள் வீடுகளை புதைகுழிகளாக ஆக்கிக்கொள்ள வேணாம், மையவாடியாக ஆக்கிக்கொள்ள வேணாம் என்றால் மௌத்தா போன மனைவி அங்க அடக்க வேணாம் என்ற அர்த்தம் இல்லை, அடக்க போறதும் இல்லை. குர்ஆன் நீ ஓதல்ல என்றால், ஹதீஸ் அங்கடி வாசிக்கல்ல என்றால், பயானுகள் அங்க நீ கேட்கல என்றால், காலை மாலை திக்ருகளை நீ அங்க ஓத இல்லை என்றால் விளங்கிக்கோ, உன்னுடைய வீடு நீ உயிரோடு இருந்து செத்து போனதுக்கு சமம், கபரு தான், மையவாடி தான். எந்த வீட்டு சூரத்து பக்ரா ஓதப்படுமோ ஷைத்தான் எட்டியும் பார்க்க மாட்டான், ஓடுவான். சூரா பக்ரா ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான். இது வஹி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நம்பணும். சூரா பக்ரா டெய்லி ஓதோடும், முடியுமானா முழுமையா ஓதி முடிக்கணும். இல்லையா
அடையாளம் வச்சு வச்சு ஓதணும். இல்லையா 5 மெம்பர்ஸ் இருந்தால் 2 தான் நீயோது மகன், 2 தான் நீயோது, 2 தான் நீயோது, 2 தான் நீயோது, 3 தான் நான் ஓதுறேன், 4 தான் நான் ஓதுறேன். டெய்லி ஓதப்பட வேண்டிய சூரா. சூரா பக்கரா அடையாளம் வைத்து 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 ஓதப்படணும். ஷைத்தான் அட்டகாசம் இல்லா போ. இந்த வகையை நாங்கள் நம்பணும். வீடுகளுக்குள்ள மனநிறைவு இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை என்றால் என்ன காரணம்? வீட்டுக்குள் மார்க்க சூழல் வரல. உங்கள் வீடுகளை புதைகுழிகளாக ஆக்கவானாம். சூரா பக்கரா ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான். ஒரு காலம் இருந்துச்சு. நீங்க நாளைக்கு நாளை சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்க. சனி ஞாயிறு 2 நாள் லீவ் வரும், சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்க. நாங்க சின்ன பிள்ளைகளாக வளர்ந்த காலம், எங்களோட உம்மா பாப்பால வழிநடத்தப்பட்ட காலம். அது எப்படி ஒரு தங்கமான காலம். இந்த ஜெனரேஷன் போய் அடுத்த ஜெனரேஷன் வரப்போகுது, வந்து கொண்டிருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். குர்ஆன் ஓதுறது முழுமையா இல்லா போகுது. ஒரு 40 வயசு 45 50 வயசுல உள்ளவங்க இதுக்குள்ள இருந்தால் உங்கள்கிட்ட இருக்கிற இந்த உணர்வு உங்களோட பிள்ளைகளுக்கு எங்களை விட கூட கிடைக்குது. ஏண்ட பிள்ளைக்கு இருக்கிற மார்க்கத்தின் அளவுக்கு எனக்கு கிடைச்சிருக்காது. தெரியுமா? யூடியூப்ல ஃபேஸ்புக்ல மாஷா அல்லாஹ் வேண்டிய மாதிரி மார்க்கம் நிறைய கிடைக்குது. பயானுகள் வளவாளர்கள் வேண்டிய மாதிரி வராங்க. மிகச்சிறந்த முறையில் புரோகிராம்கள் நடக்குது. ஆனால் அங்க நீங்க மாற்றத்தை காண்றது குறைவு. இப்ப உங்களுக்குள்ள 40 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ள அச்ச உணர்வு இன்றைக்கு 16 18 20 25 குறைஞ்சி போற காலம். ஒரு காலம் இருந்துச்சு. ஏண்ட உம்மா அல்லாஹ் அருள் செய்யட்டும், ஏண்ட பாப்பா அல்லாஹ் அருள் செய்யட்டும், அந்த மன்னர் எல்லாம் சூன பூஞ்சோலையாக ஆக்கி வைக்கட்டும். உம்மா இன்றைக்கு வாழ்ந்துட்டு தான் நிற்கிறது. குர்ஆன் மதரசா விட்டு வருவோம். வந்ததுக்கு பின்னால டைம் ஒன்று கிடைக்கும் விளையாடுறதுக்கு. விளையாடுவோம் 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 விளையாடுவோம். அப்படி பறக்கத் அந்த நேரத்தில் நீண்ட நேரம் விளையாடுவோம். எல்லாம் அடிக்கிற வேணுமா, ஃபுட்பால் அடிக்கிறது வேணுமா, கில்லி கம்பு விளையாடுறது வேணுமா, அப்படி எத்தனை விளையாட்டு விளையாடுவோம். ஓடி ஆடி விளையாடின்னு ஒரு காலம். மாறு பாங்க சில டைம் கிட்ட ஒரு சத்தம் கத்துவ, மகன் டைம் சரி, ஓடி வந்து பொடி வாஷ் பண்ணி கொண்டு பள்ளிக்கு ஓடின்னு எங்களை பள்ளிக்கு அனுப்பினர். தொழுது முடிஞ்ச வீட்டுக்கு ஓடி வரணும். வந்ததோட குர்ஆன தருவாங்க. குர்ஆன் ஓதாம ஸ்கூல் பாடம் ஹோம்ஒர்க் செய்யறல்ல, அது ஃபர்லு மாதிரி. நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் சொல்றத உம்மமார் வந்திருக்கிறேன், கொஞ்சம் சிந்தனையில் எடுத்து பாருங்க. இன்றைக்கு என்னோட வீடுகள் எப்படி இருக்குது? அன்றைக்கு ஏண்ட உம்மா உங்களோட வழி நடத்தினத்துக்கும் நீங்க இன்றைக்கு உங்களோட பிள்ளைகளை வழி நடத்துறதுக்கு முடியாது பாரிய வித்தியாசம் இருக்குது. அன்றைக்கு உங்களோட உம்மா ஏண்ட உம்மா என்ன உங்களை மக்ரிபு தொழுட்டு வந்ததோட குர்ஆன் எடுக்க வச்ச, ஓத வச்ச, எங்களுக்கு கடமையான ஃபர்லு மாதிரியான சூரா யாசின், சூரா வாக்கியா, சூரா துஹான், இதெல்லாம் நாங்க என்ன சின்ன காலத்தில் ஓதி 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 ஓதியே பாடம் வந்த. இன்றைக்கு பலகீனமான சஹீஹா லைஃபான செய்திகளை செஞ்சு மன்சில் கிதாப் பாடமாக்க வச்ச ஒரு சமூகம். கதை விடுங்க. நான் சொல்றேன் என்னண்டா, சஹீஹான மார்க்கத்தில் இருந்து கொண்டு எங்கட வீட்டுக்குள்ள எப்படி ஒரு சூழல். ஓதி முடிஞ்சது பிறகு ஹோம்ஒர்க் செய்கிற, மரிசாக்கு பாங்க பள்ளிக்கு போகிற, வந்ததோட மறு படுத்திடணும், காலையில் எழுமோணும், இப்படி ஒரு ஷெடியூல் போயிடுச்சு. இன்றைக்கு பிள்ளைக்கு விளையாட டைமும் இல்லை. ஸ்காலர்ஷிப்புன்னு கொண்டு வந்து அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு இந்த உம்மமாறு கொடுக்குற முக்கியத்துவம் லாஹோல்லாக்கத்தில் அப்படி முக்கியத்துவம். படித்த மட்டத்தில் இருக்கிற யாரையுமே அதை விரட்டல. நான் அறிஞ்ச வகையில் பெரிய லெவலில் உள்ளவங்க, இந்த கவுன்சிலர்ஸ் மாதிரி டாக்டர்ஸ் மாதிரி அவங்கள பெரிய அளவில் அதில் காணல. சாதாரண மக்கள் அப்படி முக்கியத்துவம். ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி ஸ்காலர்ஷிப் ஃபெயில் ஆகினா உண்மை செத்துடுவாண்ட லெவலுக்கு டைம் டேபிள் அப்படி பாடம். இதால் வந்த விளைவு என்ன தெரியுமா? நான் குர்ஆன் மதரசா செய்கிறேன். ஏன் மதரசாலை கிட்டத்தட்ட 275 70 பிள்ளைகள் இருக்கிறேன். மாஷா நல்லா குர்ஆன் மதரசா போகுது. இதுக்கு இன்டர்வியூ வச்சு ஃபர்ஸ்ட் பெட்ஜை நாங்கள் எடுத்தேன். இப்போண்டாலும் கவலை என்ன தெரியுமா? அந்த பெட்ஜ் வந்து குர்ஆன் ஓத தெரியா, ஓ லெவல் வரைக்கும் வந்த பிள்ளைகள் வந்து ஓத தெரியா, குர்ஆனை வாசிக்க தெரியா. ஏ லெவல் எக்ஸாம்ல பயோ செய்யறதுக்கு சில மாணவர்கள் வராங்க. அங்க இன்டர்வியூ பண்ற டைம்ல ஒரு பக்கம் இருந்துச்சு, குர்ஆனை கொஞ்சம் பிள்ளைகளும் பார்க்கிறது. ஓதுங்க மகள் என்று சொன்னா சிரிக்கிற, ஓதும்மா எனக்கு ஓத தெரியா, ஓதுங்கண்டா மலை மலை மலண்டு கண்ணால சரசரண்டு கண்ணீர் கொட்டுது. எனக்கு குர்ஆன் ஓத தெரியா.
ஆனா இங்க வந்திருக்கு பயோ ஓ லெவல் 9 எடுத்து பயோக்கு வந்திருக்குது, டாக்டராக வந்திருக்கிற. கவலை என்ன தெரியுமா? குர்ஆன வாசிக்க தெரியா. அல்லாஹ் பாதுகாக்கும். நான் கேட்கிறேன், இப்படி ஒரு சமூகம் இன்றைக்கு உருவாகி வருது. ஸ்காலர்ஷிப் 5ஆம் ஆண்டு, இப்போ எங்கட மദ്രஸால 3ஆம் ஆண்டு வரப்போகல புள்ள குர்ஆன சரளமா ஓதணும். அது ஃபர்லாக்கி வச்சிக்கிறாங்க. தாலிமு குர்ஆன் சிலபஸ் அழகான ஒரு சிலபஸ் போட்டு மாஷா அல்லாஹ் சிறந்த ஒரு சிலபஸ் எங்கட மദ്രஸா போகுது. இதுல விசேஷம் என்னண்டா 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு வரப்ப புள்ள சரளமா குர்ஆன் ஓதணும். 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் எழுதி முடிய திருப்பி வந்து 6ஆம் ஆண்டு ஹிஃபுல் பண்ணணும். 13 ஜுது 12 ஜுது 14 ஜுது ஹிஃபுல் பண்ண புள்ளகள் இருக்கிறாங்க. நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? இன்றைக்கு பாருங்க, ஸ்காலர்ஷிப்புக்கு போன குர்ஆன் ஓதுறத விட்ட, அது பிறகு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு போன ஓ லெவல் வந்த அவனுக்கு முக்கி மோத தெரியா, திக்கி மோத தெரியா. இப்படி எத்தனை பேரை பார்க்குறீங்க? இதுக்குள்ள உங்களுக்குள்ள நான் சொல்றதை அப்ளை பண்ணி பாருங்க. குர்ஆன் ஓத எடுத்தா யாருக்கு எத்தனை பேருக்கு சரளமா ஓத இயலும் பாருங்க, எத்தனை பேருக்கு சரளமா வாசிக்க இயலும் பாருங்க. இன்றைக்கு யூடியூப்ல மாஷா அல்லாஹ் வேண்டிய மாதிரி குர்ஆனை பேசிக் படிக்கிறதுக்குள்ள எல்லா களங்களும் வந்து இருக்குது. பயன்படுத்துறவங்க எத்தனை பேர்? பள்ளியில் இருக்கிற முக்கியமான 2 ஷேக்மார் கொண்டாந்து போட்டிக்கிறாங்க. தேடி வாங்க, சேருங்க, கேளுங்க. எத்தனை பேர் ரெடி? இல்லை. ஆயிரங்கள் செலவழித்து எதுக்கோ போக ரெடி. சில 100கள் கொடுத்து சும்மா படிச்சு தர வாண்டு கூப்பிட்டா கூட வாரத்துக்கு ரெடி இல்லை. இங்க இஸ்லாமிய இல்லம் என்று வந்தால் உங்களோட வீடுகளை புதைகுழிகளாக ஆக்கிக்கொள்ள வேணாம் என்று சொன்னால் என்ன? குர்ஆன் ஓதக்கூடிய வீடாக அது இருக்கணும். பேயா பிசாசா ஜின்னா கோடி பணம் இருக்குது, நிம்மதி மட்டும் இல்லை. கோடி பணம் இருக்குது, மன நிம்மதி மட்டும் இல்லை. ஒரு இடத்துக்கு ஜும்மா முடி ஒரு ஆள் வந்து, மௌலவி எங்களோட வீட்டுக்கு போவாங்க. நான் அடுத்த பேமெண்ட்டுக்கு நான் போகணும், அல்லாஹ்க்கு வாங்க மௌலவி மன்னிச்சுக்கும் எனக்கு கேளாண்டா. அப்படியே கொஞ்சம் பேசிக்கொண்டு போகல, என் வைஃப் உங்களோட மாணவி அப்படின்ட்டாச்சு. நான் எனக்கு அந்துக்குள்ள கொஞ்சம் அல்லாஹ்க்கா வாங்க, சீரியஸான விஷயம் உண்டுண்டார். சரி ஓகே, இதை கொஞ்சம் பிற்போட்டு அங்கே போனால் வீட்டுக்கு கிட்ட போகிறேன். மெதுவா அப்படி மேலே போனா, நீங்கள் எப்போவா வார? நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறையா? அபிக்கு செல்ல அவசரமா போனிக்கா, அபிக்கு செல்ல அவசரமாக வர சொல்லி. என்ன நோயிடாவாப்பா இது? உள்ளு போனால் சார் நோமலாக வந்தால் உட்காந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். எந்த நோயும் இல்லை, பேசிக்கொண்டிருக்கிறேன். என்ன பிரச்சனை? தனியாக பேசுகிற பிரச்சனை. என் மனைவி சிவரோட பேசுகிறாள், அதுதான் பிரச்சனை. சிவரோட பேசுகிற போனிக்கா கையில் வச்சுக்கொண்டு பேசுகிற பெய்த்து பேசினா உட்கார்ந்ததோட நோயை பிடிச்சாச்சு. என்னண்டு ஸ்டார்ட் ஆக்கி பேச போக்களே உங்களோட மார்க்க சைடு எப்படி? தொழுறீங்களா ஓதுறீங்களா? தொழுற சுபகு மட்டும் மிஸ் ஆகும். குர்ஆன் ஓதுற அப்பப்போ ஓதுற தெரிய வாங்கி இவருக்காண்டு ஓதவே தெரியா? நான் கொஞ்சம் இடக்கட ஓதுறேன். இங்க நாங்கள் விளங்கணும் என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மன அழுத்தம், சூசைட் தாட்ஸ், தற்கொலை சிந்தனை, இதெல்லாம் வாரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? குர்ஆன் ஓதுகின்ற சிந்தனை குறைஞ்சி போனால், குர்ஆனோட இருக்கிற உறவு இல்லாமைக்கு போனால், குர்ஆன் சிந்தனை ஓட்டமைகளை குறையுமாக இருந்தால், நாங்கள் நினைக்கோடும் எங்களுக்கு மனநிறைவான வாழ்வொண்டு வாரத்துக்கு வழி இல்லவே இல்லை. இதுக்கு பின்னால் இருக்கு. நான் கேட்கிறேன், இப்பம்மா எப்படி தொழுகை எல்லாம் எப்படி, இதெல்லாம் எப்படி, மற்ற விஷயம் எல்லாமே பலகீனம். எல்லாமே பலகீனம்டா ஏற்கனவே சொன்ன என்ன அந்த ஷைத்தானுடைய சக்திகள் வாரத்துக்குள்ள வாய்ப்பு இருக்கு. இஸ்லாமிய இல்லம் என்று வந்தால் அந்த இல்லத்துக்குள்ள கட்டாயம் குர்ஆன் பாராயணம் செய்யப்படணும், டெய்லி ஓதப்படணும். சூரா பக்ரா டெய்லி ஓதப்படணும். அடையாளம் வச்சு மேல ஓதிக்கொண்டு போகணும். சின்ன சூறாக்கள் இது கொஞ்சம் கொஞ்சமா மனமிடணும். அல்லாஹ்வோட தூதர் சொன்ன செய்தியை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு காலம் மக்ரிபுக்கு பின்னால் அப்படி ஒரு வழிமுறை இருந்துச்சு. இப்ப இருக்கிற காலம் அந்த வழிமுறை முழுமையாக அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இல்லாமக்கு போன காலம். நாளைக்கு நீங்க ரெடியாகி கொஞ்சம் சுத்தி பாருங்க. மெட்ஸ செய்டா, சான்ஸ செய்டா, அதை படிடா, இதை படிடா, இன்னொரு டிவி போட்டுக்கொண்டு எல்லாம் இருக்கும். குர்ஆன் சத்தம் முழுமையாக அடங்கி போய் விட்டதா என்று நினைக்கின்ற காலம் அல்லாஹ் அருள் செய்த வீடுகளை தவிர. உங்களோட வீடுகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமை நாளையில் அல் குர்ஆனை உடையவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். சூரா பக்ராவையும் ஆல இம்ரானையும் ஓதியவர்கள் முற்படுத்தப்படுவார்கள். அந்த 2 சூறாவுக்கும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 உதாரணம் சொன்னாங்க. நான் என் வாழ்வில் அதனை மறக்கவே மாட்டேன். கன்னஹுமா கமாமத்தான் அவ் துல்லத்தான் சௌதான் பைனஹுமா ஷர்.
அவ் கன்னஹுமா ஹிஸ்கானி மின் தைரின் ஸாஃப் ஸவாஃப். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது ஹிஸ்கான் குழுக்கள், குரூப்புகள், பறவை கூட்டம். இந்த 2 சூரா பக்ராவையும் ஆல இம்ரானையும் ஓதி வந்தால் நாளை மறுமை நாள் இந்த 2 சூறாவும் 2 பறவை கூட்டங்கள் போல மேகத்துக்கு மேலால வந்து நிழல் கொடுக்கும். மேக நிழல் கொடுக்கும். ஆயிரக்கணக்கான பறவைகள் அப்படியே வந்து எங்களுக்கு நிழல் தார. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சூரா பக்ரா சூரா ஆல இம்ரானை யார் ஓதுறோம், இந்த 2 சூறாக்களும் வானில் வரிசையாக பறக்கக்கூடிய 2 பறவை கூட்டங்களை போன்று வந்து அந்த 2 சூறாவும் எனக்கு நிழல் கொடுக்கும் சொன்னாங்க. புகாரில பதிவு செய்யப்படுது. ஓதுங்க. ஜின்னும் இல்லை, பேயும் இல்லை, பிசாசும் இல்லை, ஒன்றும் இல்லை. அல் குர்ஆன் அதை தரும். சரி, அப்படி இப்படி திமிரு பிடிக்கிறா அதுன்றா ஒன்றும் இல்லை. மறுபடியும் நாங்கள் சொல்ற குர்ஆன் ஓதுங்க, சூரா பக்ரா ஓதுங்க. ஓதுறது நிப்பட்டு ஓதாதே நிப்பட்டு. என்ன குர்ஆனுக்கெல்லாம் சக்தியை வச்சிருக்கிறான். அல் குர்ஆனுக்கு அந்த தன்மை இருக்குது. அல் குர்ஆன் நிறைய ஓதுங்க, நிச்சயமா வீட்டுக்குள்ள நிம்மதி வரும். வீடு என்பது பயிற்சி பட்டறை, வீடு என்பது பாடசாலை, வீடு என்பது பள்ளிக்கூடம். அந்த வீட்டுக்குள்ளதான் உருவாக்கப்படும். அங்க உருவாக்கப்பட்டவங்க தான் சமூகத்தில் வந்த எல்லா முத்துக்களும். 5இல் வளையாதது 50இல் வளையுமா? வளைக்க வேண்டிய வயசுல வீட்டுக்குள்ள வளைக்கப்படணும். உம்மா என்பவள் மிக பெரிய கதாபாத்திர பங்கு வகிப்பவள். அவளுடைய வகை பங்கு தனி. பாப்பா என்பவர் கண்டிப்புடன் கூடி அன்புள்ளவராக இருக்கணும், கருணையுள்ளம் கொண்ட கண்டிப்புள்ளவராக வாப்பா இருக்கணும். தாய் என்பவள் அன்புடன் கூடிய அரவணைப்புள்ளவளாக இருக்கணும். வீடு, இந்த வீட்டுக்குள்ள பயிற்சி பட்டறை வீடு. ஃபர்லான தொழுகைக்கு பாங்கு சொல்ற நேரம் கணவனை எழுப்போனும், கணவன் எழும்போனும், மகனை பிடிக்கணும், வாப்போம்னு கூட்டி கொண்டு போகணும். சில பேரை நான் பார்க்கிறேன், வாப்பா மகித்தா பைத்த மௌலவி, என் வாப்பாக்கெல்லாம் சொருக்கத்தை கொடுக்கணும். 6 வயசு 7 வயசுல இருந்து விரலுக்கிட்டால பிடிச்சி இழுத்து கொண்டு கூட்டி கொண்டு வைத்து பக்கத்தில் உட்கார வச்சாரு. இன்றைக்கு நான் என் பிள்ளைய அதே மாதிரி விரலுக்கிட்டால பிடிச்சி கூட்டி கொண்டு வைத்து பக்கத்தில் உட்கார வைக்கிறேன். அல்லாஹும் அஃபூர், அல்லாஹ் சொருக்கத்தை கொடுத்து வைக்கட்டும். அவருடைய கண்டிப்பு என்ன மனுஷனாக்கிக்குது, மார்க்கத்தோடு வாழ வச்சிருக்குதுன்னு சொல்ற பலர சமூகத்தில் பார்க்குறேன். வளர்க்கப்பட வேண்டிய வயதில் வளர்க்கப்பட வேண்டிய முறையில் வீடுகளுக்குள் பண்பாடுகள், பக்குவங்கள் தாய் தந்தையரால் புகட்டப்படணும். சட்டியில இருந்தால் அகப்பைக்கு வரும், பானையில் இருந்தால் அகப்பைக்கு வரும். வீட்டுக்குள்ள இருந்தா கொடுக்கலாம். வீட்டுக்குள்ள இருக்கிறது உம்மட்ட இருக்கிறது தான் பிள்ளைக்கு, வாப்பாட்ட இருக்கிறது தான் பிள்ளைக்கு. நூலை போல சேல தாய போல புள்ள, சும்மா சொல்லல, நூலை போல சேல தாய போல புள்ள. ஏண்ட உம்மட பண்பு ஏதோ அது என்கிட்ட ஃபுல்லா வந்துடும். கண்டு 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 வாரது, பாப்பா பார்த்து 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 வாரது, உம்மா வாப்பாட செயல்களை பார்த்து வாரது. உம்மா எப்படியோ அதேதான் மகளை தாரவாத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தா போற இடத்துல உம்மட மறு போட்டோகாப்பி தான் மகளா இருப்பாள். தெரியுமா? அது முழுமையா வந்துடும். வீட்டுக்குள் இஸ்லாமிய சூழல் உருவாக்கப்படும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசிக்கொண்டு வார அல்லாஹ், வஹைனா இலா மூசா வஹீஹி அன் தபவ்வா லிகௌமிகுமா பிமிஸ்ர புயூத்தா. நாங்கள் மூசாவுக்கும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் ஹாரூனுக்கு நாங்கள் அறிவித்தோம், உங்களோட கூட்டத்து 2 பேரும் சமூகத்துக்கு மிஸ்ரில் வீட்டமைச்சிக்கோங்க, வஜாலு புயூத்தக்கும் கிபிலா, உங்களோட வீடுகளை தொழுந்திசையாக ஆக்கிக்கோங்கன்னு நாங்கள் சொன்னோம். வகீமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கன்னு நாங்கள் சொன்னோம். வபஷிரில் மூமினீன், மூமிங்களுக்கு நற்செய்தி கிடைக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். இதில் என்ன தெரியுமா? வீடு என்பது பயிற்சி பட்டறை, அதுக்குள்ளதான் அந்த பயிற்சி வழங்கப்படணும். ஃபர்லு தொழுகைக்கு பாங்கு சொல்ற நேரம் நீங்க நான் டிவி பார்த்து கொண்டு மற்ற வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் பிஞ்சி மனசில் அதுதான் உருவாகும். தியாகங்கள் செய்யணும். உம்மான்றவ எழும்போணும். எப்ப எழும்போனும்? தஹஜ்ஜுதுக்கு எழும்போணும். ரஹிமல்லாஹு இம்ரா, ஒரு ஆணுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அவன் யாரு? தஹஜ்ஜுத் நேரத்தில் எழுந்தான், தன் மனைவியை தட்டி எழுப்பினான், அவள் எழும்ப மறுத்தாள், அவள் முகத்தில் நீர் சொட்டுக்களை தெளித்து 2 பேரும் எழுந்து நின்று வணங்கினார்களே, அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும்.
தஹஜ்ஜுத் நேரம் எழுந்தால் தன் கணவனை தட்டி எழுப்பினால் அவன் எழும்ப மறுத்த நேரம் அவன் முகத்தில் நீர்ச்சட்டுக்களை தெளித்து 2 பேரும் எழுந்து வழங்கினார்களே, அந்த வீட்டுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், பரக்கத் செய்யட்டும். ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. எங்கட வீட்டை அப்படி கற்பனை பண்ண ஏடுமா? ரமலானிலும் ரமலான் அல்லாத மாதங்கள் 11 விட ரசூலுல்லாஹ் தொலை இல்லை, கன்ஃபார்ம் 11 தான் தொழுதாங்க. சரி, ரமலான் அல்லாத மாதங்களிலும் தொழுதாங்க. ரமலானுக்கு பெட்டி படுக்கையோட குழந்தை புள்ளையை தூக்கி கொண்டு வந்து பால் போத்தலை ஊற்றி வச்சுட்டு நெட்டையும் போட்டு வச்சுட்டு வேலைக்காரன் அவளையும் கூட்டி கொண்டு வந்து புள்ளையை பார்க்க வச்சுட்டு தொழுகையில் ஈடுபட்டோம். ரமலானிலும் தொழுதார்கள், ரமலான் அல்லாத மாதங்களிலும் தொழுதார்கள். ரசூலுல்லாஹ் மரணிக்கிறவரை விடாத சிந்த 2 இருக்கிற. 1 ஃபஜ்ருக்கு முன் தொழுகின்ற 2 ரக்காத் கைரும் மினத் துன்யா மா ஃபிஹா, உலகத்தில் இருக்கிற எல்லாத்தை விடவும் பெருமதியானது. அடுத்தது வித்ர். நான் இப்போ விட்டு பேசுறதுக்கு 2-3 மணி ஆகும். அப்போ நான் என்ன செய்யணும்? எனக்கு இன்றைக்கு தஹஜ்ஜுத் கிளம்ப கஷ்டம் என்று வருமா இருந்தால் 3 ரக்காத்தை குறைஞ்ச தொழாம நான் படுக்கப்படாது, தடை. நான் கேட்கிற ரமலான் எடுத்த முயற்சி ரமலானோட முடியப்படாது, தொடரணும். எங்களோட வீடுகளுக்குள்ள இப்படி கணவன் மனைவி மார்கள் இருந்து உருவாக்கினா அந்த வீட்டுல லெவல் வேற, அந்த வீட்டில் கிடைக்கிற சந்தோஷம் வேற. தியாகம் செய்யணும். 40 தாண்டிட்டோம், 50 தாண்டிட்டோம், 60 ஆகுது என்று சொன்னால் நினைக்கணும், அடுத்த செகண்ட் நான் போறதுக்கு ரெடியா? என் பிள்ளைக்கு நான் எதை கொடுத்திருக்கிறேன், என் மனைவிக்கு நான் எதை கொடுத்திருக்கிறேன், என் வீட்டு சூழல் இஸ்லாமிய சூழல் ஆக்கி வச்சிருக்கிறேனா? தியேட்டர் வீடு. சில பேருக்கு சரியான சந்தோஷம். என்ன மௌலவி இவ்வளோ காலத்துக்கு உங்களுக்கு ஒன்றுமே செஞ்சில்ல, துவா செய்யுங்க போதும். இல்லை மௌலவி டைப் பண்ணணுமெண்டா, சிங்களத்தைகள் அடிக்கணுமெண்டா, என்ன செய்ய என் வீட்டுக்கு வாங்கோ. என்ன என் மகள் கீபோர்ட் பார்க்காம டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போவா. மஷா அல்லாஹ் குர்ஆன்ல ஓதுறாக்குமா? இல்லை மௌலவி இங்கிலீஷ் மீடியம் தானே போனேன், ஆஃப்டர் ஸ்கூல் கிளாஸ் தானே, அவள் குர்ஆன் ஓத தெரியாது. ரெஸ்பெக்டாக சொல்கிற காலம், அது ஒரு கௌரவமாக சொல்கிற காலம். எது குர்ஆன் ஓத தெரியான்னு சொல்ல கௌரவமான ஒரு காலம். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் பாருங்க, இன்றைக்கு வீடியோவில் இருக்கிற சேனல், கேபிள் சேனல் மௌலவி கிட்டத்தட்ட 1500 சேனல் படுது, 3000 சேனல் படுது. மாஷா அல்லாஹ் வேண்டிய மாதிரி சவுதி அரேபியா அதான் இதை வேண்டியது படுது. நீ எதை கொண்டாந்து வச்சிக்கிறா? இட விலை உனக்கு தெரியுமா? நீ இல்லா நேரத்தில் என்ன நடக்கும்? 3 பேரை அல்லாஹ் மறுமையில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். சலாஸ் லா யன்துருல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல இலைஹிம், 3 பேர் அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். அல் ஆக்லி வாலிதை, பெற்றாரை துன்புறுத்துவன். வல் மர்ரா முத்தரஜ்ஜிலா, கணவன் அதிகாரத்தை கையில் எடுத்த மனைவி, ஆம்பளையா போன மனைவி. என்ன பொம்பளைய பார்த்தா அட்டி நடுங்கி நின்றுடுவான், அவள் எல்லாம் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அத்தையோஸ், வீடுகளுக்குள் அசிங்கங்களை மானக்கேடானவைகளை கொண்டு வந்தவன். வைஃபை இல்லாத வீட்டை சொல்லுங்க, கேபிள் சேனல் இல்லாத வீட்டை சொல்லுங்க, டயலாக் 1200 ரூபா கட்டுற மொழி 1300 ரூபா கட்டுற பரம மிஸ்கின் என்று கேள்விப்பட்டு சும்மா போம், யாராச்சும் பிடிச்ச செய்யலுமான்னு பாப்பம் உண்டு போனா என்ன, டிவியை பார்த்தா இப்படி தின்ன வழி இல்லையா, வெளியில பேசிக்கொள்றாங்க. தின்ன வழி இல்லையா, ஏதோ மனசு இறங்கி பார்ப்போமே, பேத்து தான் பார்ப்போம் என்று போனா பட்டத்தை போட்டு குத்து உதையெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. சும்மா சும்மா வந்த என்ன செய்தி, மாதம் 1300 ரூபா கட்டுறவன் முதல்ல மாதம் 1300 ரூபா கட்டுற வாங்க. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله.
أشهد أن محمد رسول الله. حي على الصلاة. لا حول ولا قوة إلا بالله. حي على الصلاة. لا حول ولا قوة إلا بالله. حي على الفلاح. لا حول ولا قوة إلا بالله. حي على الفلاح. لا حول ولا قوة إلا بالله. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله. لا إله إلا الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا وسيلة. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய இல்லம் என்பது அது நிம்மதி தரக்கூடிய இடமா இருக்கணும். அதுக்குள்ள பயிற்சிகள் பெற்றாரால் சிறு வயதிலே பிள்ளைகளுக்கு உணர்த்தப்படணும். பொய் சொல்லாமல் பிள்ளை உருவாக்கணும் என்றால் வீட்டுக்குள்ளே உம்மா வாப்பா அப்படி நடந்துக்கணும். கடன்காரன் தேடி வாரான், கட்டிலுக்கு உள்ளுக்கு பூந்து உண்டு, தங்கம் நான் இல்லைன்னு சொல்லு இல்லைன்னு சொல்லு இல்லைன்னு சொல்லு, அங்கிள் டடா இல்லை டடா இல்லை. இந்த பிள்ளை எதை பார்க்குது? சிறுசில இருந்தே பிள்ளைகளோட விஷயத்தில் மிச்சம் பக்குவமாயிக்கணும். ஏண்டால் அவங்க எதை காண்றோ அதைத்தான் செய்ய போகிறாங்க, எதை பேசுகிறோ அதைத்தான் பேச போகிறாங்க, எதை காதில் கேட்குறோ அதைத்தான் பேச போகிறாங்க. அப்போ வீட்டுக்குள் இஸ்லாமிய சூழல் என்பது பெற்றார் வர்க்கத்தால் கட்டாயம் கொடுக்கப்படணும். இன்றைய பாருங்க, சுப்ஹானல்லாஹ், முந்த நாத்து ஒரு கவுன்சில், முந்த நாத்து நைட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேர், ஒருத்தர் தனித்தனியாக பேசிட்டு வேறு கூப்பிட்டு போய் ரெண்டு பேரும் கூப்பிட்டு வச்சு பேசி கொண்டு இருந்தாங்க. பாருங்க சுப்ஹானல்லாஹ், அவர் சொல்கிறாரு, ஒரு 6 வருஷம் 5-6 வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன் மௌலவி, மாதம் மாதம் சல்லி அனுப்பி கொண்டிருந்தேன். ஒரு டொஃபியாக இருந்தாலும் தப்லீ ஜமாத்தில் உள்ளவங்க மிச்சம் அந்த மஹரமேஜின் நிறைய பேணக்கூடிய ஒரு உறவு அவங்க. இல்லை என்ன, ஒரு டொஃபியாக இருந்தாலும் என் மச்சன் இவட தம்பி தான் கொண்டு கொடுக்கணும், வேறு யாரும் இல்லை, வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க, தம்பி தான் கொண்டு கொடுக்கணும். இவள் விட்ட பிள்ளை என்ன தெரியுமா? என்ன பிள்ளை விட்டிக்கிறான் இவள் விட்ட பிள்ளை என்னண்டா, அந்த பிள்ளைகளோட மனசில் மாமா தான் எல்லாம் எங்களுக்கு செய்கிறேன்னு பதிஞ்சிச்சு. இந்த வாழ்க்கை பிரிய போகிற லெவல், இப்போ பிரிய போகிற லெவல். பிள்ளைகள் எல்லாம் 14 வயசு மகள் கேட்கிறாள், என்ன நீங்கள் என்னத்தை வாப்பா சிறச்ச எங்களுக்கு, நீங்கள் எங்களுக்கு என்னத்தை சிறச்ச இப்படி கேட்டு அவர் அழுகிறார். என்னண்டா, இவ்வளோ காலமும் நான் தான் பார்த்தேன், நான் தான் செஞ்சேன். ஆனால் பிள்ளைகளுக்கு தெரியா, வெயிலில் வந்து வதங்கி கஷ்டப்பட்டு நான் தான் செஞ்சேன்றது தெரியா, சின்ன மாமா பெரிய மாமா சாட்சி பெரியம்மா செஞ்சேன்னு தான் பிள்ளைட மனசில் ஊட்டப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு செய்தி. உண்மை என்ன தெரியுமா? வீட்டுக்குள் கட்டாயம் கணவன் மனைவி விஷயத்தில், பிள்ளைகளுக்கு பெற்றாருடைய தியாகங்கள் விஷயத்தில் கட்டாயம் மனைவி என்பவளால் பிள்ளையிடத்தில் உணர்த்தப்படணும். ஓண்ட பாப்பா இவர், அவருடைய தியாகம் இது, அவர் கஷ்டப்பட்டது பாரு, இந்த டைமுக்கு போனார், இந்த டைமுக்கு வந்தார், மார்னிங் சுபகில் போனார், நீ தூங்கினது பிறகு வந்தார், இன்றைக்கு நீ காணல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் உனக்கு வாப்பாவை காணலாம், அதுதான் உண்ட வாப்பாண்டு உணர்த்தப்படணும். கடல் தாண்டி பேய்த்திருக்கிறாரு சொல்லப்படணும். இன்றைக்கு என்ன தெரியுமா? தந்தையிட தியாகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருல்ல, தாயிட தியாகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருல்ல. கட்டாயம் தந்தையால தாயை பற்றி சொல்லப்படணும், தாயால தந்தையை பற்றி பிள்ளைகளுக்கு உணர்த்தப்படணும். அது உணர்த்தப்படல, விளைவுகள் படுமோசமாகி மாறி போறது நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம்.
எந்த அளவுக்குன்னு சொன்னா நீங்க பாருங்க, வீடுகளுக்குள்ள கணவன் மனைவி கிட்டே ஒரு புரிஞ்சுணர்வு இல்லை, விட்டு கொடுப்பில்லை, சைப்புத்தன்மை இல்லை. ரெண்டு பேரும் ரெண்டு துருவங்களா வாழ்றாங்க. மனைவியை அறிமுகப்படுத்துறதுக்கோ உம்மோட இடத்தை கொடுத்து பேசுறதுக்கோ கணவனுக்கு விருப்பம் இல்லை. மாப்பிள்ளை அறிமுகப்படுத்துறதுக்கோ தியாகத்தை சொல்றதுக்கோ மனைவிக்கு விருப்பம் இல்லை. பிள்ளைகள் பாப்பா மதிக்கிறதும் இல்லை. எந்த அளவுக்கு தெரியுமா? கால ஓட்டத்தில் எங்கட வாப்பட நெட் லூசு, எங்கட வாப்பாக்கு மண்டை காஞ்சி, எங்கட வாப்பா மோட்டு மனுஷன். இந்த வார்த்தை பிரயோகங்கள் எங்கிருந்து வந்த வார்த்தை பிரயோகங்கள்? உம்மான்றவ உன் வாப்பட மண்டை காஞ்சிடா, உன் வாப்பட நெட் லூசுடா, உன் வாப்பா தோதுடா, ஒரு பொம்புலடா, அட புத்தி இப்படிடா. இது பிள்ளையில பதியுது. இட தாக்கம் சின்ன தாக்கம் இல்ல, மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. உன் உம்மா அப்படிப்பட்டவன், உன் உம்மா இப்படிப்பட்டவன். மாப்பிள்ளை பொம்பளை உட்டுக்குன்னு சாகுங்க 4 சிவருக்குள்ள. வெளியில வரப்போக்கள் அதொன்றும் இருக்கப்படாது, பிள்ளைகளோட முன்னுக்கு நடக்கப்படாது. இன்றைக்கு சர்வசாதாரணமாக வீடுகளுக்கு இப்படியான நிலைமை இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, இஸ்லாமிய இல்லம் என்று வந்தால் அந்த வீட்டுக்குள்ள அகீதா கட்டாயம் போதிக்கப்படணும். பல விஷயங்கள் இருந்தால் நேரமிடம் கொடுக்கல. இஸ்லாமிய இல்லம் என்று வந்தால் வீட்டுக்குள் அகீதா போதிக்கப்படணும். அகீதா, அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல அரசியல இருக்கிறான், எங்களை பார்க்கிறது கண்காணிக்கிறது எல்லாம் அவன் தான். 7 வானங்களுக்கு மேலிருந்து எங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்த உலகத்தையும் பார்க்கின்ற சக்தி பெற்றவன் அவன். ஒரு மரத்தில் இலை உதிர்ந்தாலும் மகள் அது அவனுக்கு தெரியும். இந்த சிந்தனை பிள்ளைகளுக்கு உணர்த்தப்படணும். நோய்க்கு பார்க்கணும், பேய்க்கு பார்க்கணும், சொல்லி ஜின்னுக்கிட்ட அங்க இங்க போற சிந்தனைகள், சிறுக்கான விஷயங்கள் ஒழிக்கப்படணும். வீட்டுக்குள் தாயால் தந்தையால் அகீதா போதிக்கப்படணும். ஒரு காலம் உம்மா பெட்ஷீட்டுக்குள் எடுத்துக்கொண்டு மார்க்கத்தை சொன்ன எங்களோட உம்மாங்கெல்லாம் எடுத்து போத்தி கொண்டு பாத்திமனாகி அப்படி, உமர் ஹத்தாப் இப்படி, ரசிலான் உஸ்மான் ரசி அப்படி, முசபி உமேர் இப்படி, ஜுலைபி இப்படி, பிஞ்சு வயசுல சொன்ன கதைகள் எங்களை எங்கேயோ கொண்டு வைத்து விட்டுச்சு. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு கதை சொல்ல நேரமும் இல்லை, பக்கம் பக்கம் பிள்ளைகள் எடுத்து பெட்ஷீட்டுக்கு எடுத்து பிள்ளைகளோட அரவணைக்கிறது நேரமும் இல்லை, அவங்களோட உட்கார்ந்து பேச நேரமும் இல்லை. அப்படியே பேசினாலும் இன்னும் அந்த ஆட்சியும் வடையும் காகமுன்னரையும் போகவும் இல்லை. பிள்ளைகளோட உள்ளங்களை பக்குவப்படுத்தக்கூடிய மாதிரி பெற்றார் சமூகம் வாழணும். மறந்துடாதங்க, நிம்மதி தரக்கூடிய இஸ்லாமிய இல்லத்தில் கணவன் வருமானத்துக்கு ஏற்றாற்போல் செலவழிக்கின்ற தன்மை உள்ளவர்களாக மனைவி இருக்கணும். மனைவியை புரிந்து நடக்கக்கூடியவராக கணவன் இருக்கணும். மனைவிக்கு நேரம் கொடுக்கக்கூடியவனாக கணவன் இருக்கணும். சில பெண்கள் சொல்றாங்க, அவருடைய கையில் இருக்கிற ஹேண்ட்ஃபோனாக நான் இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். நல்ல மனுஷன், எல்லாம் நல்ல, எனக்கு நேரம் தர மாட்டாரு. ஏமா நீ இப்படி அவனோட சட் பண்றாய், ஏமா நீ இவனோட ஓடி போக பார்த்தா, ஏமா நீ இப்படி போனா, அவர் நல்லவர் எல்லாம் தாராரு, எனக்கு நேரம் ஒதுக்கிறல்ல. அவன் என்னோட நேரம் ஒதுக்கி பேசுறான், என் உள்ள தப்பி டச் பண்ணினான், இறக்கமாட்டான், இல்லைன்னு இறக்கமா பேசினான், நான் கொடுக்கிறத நான் பேசுறத காது கொடுத்து கேட்டான். இவர்கிட்ட அது கிடைக்குது இல்லை, அங்க கிடைக்குது, நான் அவனோட போகத்தான் போறேன் என்று ஒத்தக்கால நிற்கிற பெண்களுக்கு பின்னால் இருக்கிறது என்ன தெரியுமா? வீட்டு சூழல்ல கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு நேரம் கொடுக்காம உறவுகளே எங்களை நாங்கள் பக்குவப்படுத்திக்கிடுவோம், பண்படுத்திக்கிடுவோம். நீண்ட ஒரு தலைப்பாக இருந்தாலும் இஷாவுக்கு பாங்கு சொல்லப்பட்டாச்சு, நான் போயிட்டு சேர வேண்டிய தேவை இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசிய இந்த நிமிடங்களுக்குள்ள, பேசிய விஷயங்களுக்குள்ள எங்களுக்குள்ள பாரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். எதையெல்லாம் உள்வாங்கினோமோ அதை ஆழமாக மனசில் பதிய வைப்போம். பேசின விஷயங்களை மனைவியை கூப்பிடுங்க, உட்கார வைங்க. எங்களோட வீட்டுக்குள்ள நாங்கள் ஒரு நிலைமை ஏற்படுத்துறோம்னா என்ன செய்யலாம், ஏண்ட சைடா என்ன நடக்கணும், ஓண்ட சைடா என்ன நடக்கணும், நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வருவோமா? எங்களோட வீட்டுக்கு ஒரு மார்க்க சூழல் ஏற்படுத்துவோமா? இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்து நான் என்ன இப்படி மாற்றிக்கொள்றேன், நீ இப்படி மாற்றிக்கோ. மகரிபு பின்னால் டேலு குர்ஆனோதனும் ஒரு நாளைக்கு நீ நான் புள்ள எல்லாரும் உட்கார்ந்து இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுதத்தோடு 8 மணிக்கு ஒரு பயான போடுவோம். 9 மணிக்கு முடிஞ்சாச்சு. ஒரு நாளைக்கு ஒரு பயான் கேளுங்க, 30 பயான். கல்யாணம் அது இதுன்னு போனாலும் 20 பயான், 18 பயான், 15 பயான் மாசத்துக்கு. இதால் என்ன மாற்றம் நடக்கும்னு கேட்குறீங்களா? வல்லாஹி மாற்றம் நடக்கும். நபிமார்கள் வந்து சொன்னது பயான், பயானால மாற்றம் நடக்கும். குடுக்காரனையும் மாற்றலாம், கஞ்சாக்காரனையும் மாற்றலாம், கட்டுப்படாத மனைவியையும் மாற்றலாம், துரோகம் செய்கின்ற கணவனையும் மாற்றலாம், கெட்டுப்போன பிள்ளையையும் மாற்றலாம். போட்டு வைங்க, கேளுங்க. ஒரு நாளைக்கு ஒரு பயான். மௌலிமாட்ட பேரை மட்டும் அடிங்க. நீங்க ஏண்ட பேர் அடிச்சிங்கண்டால், அல்லது முஜாஹித் ஸ்ரீலங்கின்னு அடிச்சிங்கண்டால், முர்ஷித் அப்பாஸின்னு அடிச்சிங்கண்டால், கோவை ஐயூபன் அடிச்சிங்கண்டால், அவர் மகித்தா போய்த்தார். இன்றைக்கும் வாழ்றாரு. உமக்கு கோல் எடுக்கிறேன், எங்கே திருப்பி எடுத்தேன், கோவையை விட பயானோடு கேட்டுக்கொண்டு வாப்பாண்டாரு. மகித்தா பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, மகித்தாகியும் வாழ்ற மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். ஒரு நாளைக்கு ஒரு பயான் கேட்கிற உறுதியோட போங்க இன்ஷா அல்லாஹ்.
ஒரு நாளைக்கு ஒரு பயான் என் மனைவி என் புள்ளகளை வச்சுக்கொண்டு ஃபோனில் கேட்பேன், இல்லையா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி டிவியில் கேட்பேன், இல்லையா எப்படி ஒரு பயான் கேட்பேன். மாதம் 30 பயான், பயணம் அது இதுன்னு வந்தாலும் 15 பயான் மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் வெளியில் இருக்கிறீங்களா, இந்த பயான் லிங்கை கேளு, நான் அவன்கிட்ட பிந்தி கேட்பேன். நீங்களும் கேளுங்க, கோல் போடுங்க, வெளிநாட்டுக்கு கோல் போடுங்க. இந்த பயானை கேட்டா என்ன சொல்கிறார் சொல்லு பார்ப்போம். உங்களுக்கு விட சொல்லணுன்றதுக்காக தேடுவா, நீ கேள்வி கேட்பீங்கிறதுக்காக தேடுவா. ஒரு இஸ்லாமிய சூழல் மாஷால் அப்படி வளர்ந்துடும். டெஸ்டிமோட மனைவியில் முயற்சி செய்யுங்க, அவளில் மாற்றத்தை கொண்டு வாங்க, அவள் மாறினேண்டு வைங்க, மாஷா அல்லாஹ் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். வல்லம ரப்பல் ஆலமீன் எங்களுடைய வீடுகளுக்குள்ள இஸ்லாமிய சூழல் ஏற்படுத்தி மனநிறைவு மிக்க குடும்பமாக எங்களுடைய குடும்பத்தெல்லாம் வாழ வச்சு கொஞ்சம் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் திருப்தி அடைந்து வாழக்கூடிய மனோநிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு தந்து நீண்ட ஆயுளோடு நிறைந்த வாழ்வு பரக்கத்தோடு சாலிகான குழந்தைகளை உருவாக்கி அல்லாஹ்வுடைய அளப்பெரிய அருளை பெற்று பண்போடு பக்குவத்தோடு வாழ்ந்து மடியக்கூடிய உயர்ந்த நல்லவர்கள் யாரோ அப்படிப்பட்ட உன்னதமான மனிதர்களில் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி